2 ஜாதகம் அனுப்பிச்சிருக்காரு. இந்த வீடியோ இன்னைக்கு அதை நான் பேசுறேன். இவர அனுமதியோட நான் இந்த போர்ல போட்டுக்கிறேன். அவருடைய கேட்டு, ஐயா உங்க ஜாதகத்தை இந்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு நான் எந்த கருத்தரங்கத்துல பேசணும்னோ அங்க போடுறேன். எப்படி ஐயா தாராளமா போடுங்க, நீங்க எனக்கு இந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறீங்க, கண்டிப்பா போடுங்க, தவறு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பாருங்க சார், இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா 4/7/1960. சார் வயசு என்ன ஆகுது? 65 வயசு ஆகுதுங்களா? 65 புரியுதுங்களா? இவருடைய லக்னம் பார்த்தீங்கன்னா மேன லக்னம். லக்னம் பார்த்தீங்கன்னா மேன லக்னம். ராசி என்பது பார்த்தீங்கன்னா இவருடைய ராசி துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். பாருங்க, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், 5ஆம் இடத்துல புதன், 6ஆம் இடத்துல சிம்மத்துல ராகு, 8ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல குரு சனி, 12ஆம் இடத்துல கேது. பாருங்க, இவருடைய ஜாதகம் இப்படி இருக்குது. இதுல நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கனாலும் சரியா, பட் இவரு பிறக்கும் போது நான் சொன்ன பலன், லக்னாதிபதி குரு ஆட்சி பெற்றுக்கிறாரு, உங்களுக்கு ஆயுள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டார். 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றுக்கிறாரு, வாக்கு சமம், பேச்சு வார்த்தை சிறப்பா இருக்கும்னு சொன்னேன். இதன்படி பாத்தீங்கன்னா 4ல சூரியன் சுக்கிரன், 4 குடைய முதல் போய் 5ஆம் இடத்துல போய் பகை வெட்டாரு. ஐயா நீங்க சொந்த வீட்டுல பூர்வ புண்ணியஸ்தான சொத்துல இருக்குமான்னு சொன்னேன். ஏன்னு கேட்டீங்கன்னா 4ல சூரியன் சுக்கிரன், 4 குடைய முதல் போய் கடகத்துல பகைதான் பெற்றுக்கிறாரு. அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் போய் 8ஆம் இடத்துல கெட்டு போயிட்டாரு. அப்போ பூர்வ புண்ணியஸ்தான சொத்து விட்டு வந்துட்டார். சரின்னு சொல்லிட்டார், சொன்னது கரெக்ட் தான் சொல்லிட்டார். சரி, 7ஆம் இடம் மனைவி, கலஸ்தரஸ்தானம் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னேன். கலஸ்தரஸ்தானம் நல்லா இருக்குது, மாங்கலி ஸ்தானம் நல்லா இருக்குது, புத்தரஸ்தானமும் வேணும்னு சொன்னேன். இருக்குதுங்க ஐயான்னு சொல்லிட்டார். அப்ப கல்யாணம் பண்ணிட்டேன், மனைவி இருக்குது, குழந்தைங்க இருக்குதுன்னு தான் சொன்னார். அதுவும் சரின்னு சொல்லிட்டார். 2வது 9ஆம் இடம்னா பாக்கியம். 9ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுக்கா செவ்வாய் ஆட்சி பெற்றுக்கிறார். 9ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்றுக்கிறார். ஆனா குரு பார்த்த சூரியன் சுக்கிரன் நேருக்கு நேர் பார்த்ததுனால அப்பா அம்மாவுக்கு ஆரம்ப காலத்திலேயே சரியில்லை அப்படிங்கிற ஒரு, ஏன்னா சந்திரன் தாய் காரன் சந்திரன் 8ல மறைந்து தகப்பன் காரன் சூரியனை குரு பார்த்த சனியா இருந்தாலும் அங்க அப்பா அம்மாவுக்கு நல்லா இல்லைன்னு சொன்னா அவரே சொல்லிட்டார், ஆமாங்க ஐயா சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா தாளாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம ஓரளவுக்கு சொன்னோம்னா அவங்களே சொல்லிருக்காங்க, ஐயா நல்லா இல்லைன்னு சொன்னோம்னா ஆமா அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப 10ஆம் இடத்துல போய் குரு சனி, 10ஆம் இடத்துல குரு, தொழில் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னோம், லாபஸ்தானமும் இருக்குன்னு சொன்னோம். 20 வயசுல அவர் வேட்டி சட்டையோட வெளியே வந்தார் வீட்டை விட்டு. 20 வயசுல புரியுதா, வேட்டி சட்டையோட வந்து இவரு தொழில் வந்து சிம்பிளா ஆரம்பிச்சிருக்கிறார். சார் வந்து தொழில் பாவகம் எடுக்கணும்னா தொழில் பாவகம்